Hello everyone, welcome back to THIYASHRI Kitchen. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான டின்னர் ஸ்பெஷல் தாபா ஸ்டைல் எக் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, ரொட்டி, நான் அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் கூடயுமே தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான சைடிஷாக இருக்கும். இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எப்பப்போ வீடியோஸ் போடுறோமோ அப்பப்போ உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி 4 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. 4ஆக கட் பண்ணிங்கன்னா மஞ்சள் கரு வரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டையை ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேம் ஹையில் வைக்காதீங்க, மிதமான தீயிலே வச்சு கலந்து விடுங்க, அப்போ தான் உங்களுக்கு தீயாது. இப்போ இது ஒரு வாட்டி கலந்ததும் நம்ம வேக வச்சுருக்க முட்டையை சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்துட்டு அதிகமாக கலந்திங்கன்னா மஞ்சள் கரு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆகி வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிதமான தீயிலே வச்சு ரோஸ்ட் பண்ணால் தான் தீயாமல் வரும். இப்போ 2 சைடும் ரோஸ்ட் ஆகி வந்ததும் இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக் கறிக்கு ஒரு ஸ்பெஷல் பேஸ்ட் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம வணக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வணங்கினதும் இதில் 1.5 தக்காளி சேர்க்குறேன். ரஃப்பாகவே சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வரணும், அப்போ தான் அது ஃபைன் பேஸ்ட்டாக அரையும். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா மிதமான தீயில் மூடி போட்டு இதை நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. ஒரு வாட்டி கலந்துட்டு இதில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. இது வீட்டிலையே பண்ண கொத்தமல்லி தூள், இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுடலாம். மிதமான தீயிலே வச்சு கலந்து விட்டுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும், இல்லைனா மசாலா கரைஞ்சிடும். இப்போது இதில் 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா வத்திருச்சு, மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துட்டு இதில் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மிதமான தீயில் ஒரு வாட்டி கலந்து விட்டுருக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனை போனதும் இதில் 1/4 கப்லேருந்து 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு மாதிரி ஆகிடும், கிரேவி திக்காக கிடைக்காது. இதை ஒரு மூடி போட்டு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியெல்லாம் வத்திருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை ஒன்று உள்ளார சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு நீங்கள் ரொம்ப நேரம் கலக்காதீங்க, முட்டை உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்திங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக டேஸ்டியாக இருக்கும். ஒரு வாட்டி நல்லா திருப்பி போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய சூப்பரான தாபா ஸ்டைல் எக் கறி ரெடி. ஃபைனலாக இதுக்கு மேலே கொத்தமல்லி தலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி தூவிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி, ரொட்டி, நான், ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கள் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.